ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் இந்த மாதிரி டேஸ்ட்டே ஸ்வீட் செய்யுங்க. அதுக்கு வந்து ஒரு கப் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு அப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கப் கோதுமை மாவு அது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து அந்த சூட்டில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு வேளை டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து எல்லாத்தையும் நல்லா சாஃப்ட்டாக பசஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுலேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிட்டு இது வந்து லேஸாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இது வந்து கத்தி வச்சு நல்லா குட்டி குட்டி பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்ததெல்லாம் மொத்தமாக வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்ததாக வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம், அதில் ஒரு 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 ஏலக்காய் பிச்சு போட்டு அது வந்து நல்ல ஒரு அரை கம்பி பதத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃப்ரை பண்ண இந்த பீசஸ் எல்லாம் நல்லா வந்து இங்கே தேன் மாதிரி ரெடியாக இருக்க நம்ம சக்கரைப்பாகில் உள்ள சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா இங்கிட்ட ஒரு புரட்டு அங்கிட்ட ஒரு புரட்டி நல்லா வந்து இதை ஊற விட்டுட்டு வெளியில் எடுத்து வச்சு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஆரோக்கியமான ஸ்வீட் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு.